உண்டாவதாக. Glory be to God's holy name. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். Let us turn to the book of Malachi the prophet, chapter 4, verses 1 and 2. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் மேல் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். For behold, the day cometh that shall burn as an oven, and all the proud, yea, and all that do wickedly shall be stubble, and the day that cometh shall burn them up, said the Lord of hosts, that it shall leave them neither root nor branch. But unto you that fear my name shall the Son of Righteousness arise with healing in his wings, and he shall go forth and grope as calves of the stall. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இது நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்ததான ஒரு வேத பகுதி. It's a portion which all of us very well know. ஏனென்றால் இதுல 2வது வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. Because there is an important word in verse 2. நீதியின் சூரியன் உதிக்கும். Son of righteousness shall arise. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. This is a word which all of us know. ஏனென்றால் அதன் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because there shall be healing under his wings. அந்த நீதியின் சூரியனுடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There shall be healing under the wings of the Son of righteousness. இது நமக்கு எல்லாருக்கும் சுகமாகும்படியாக விரும்புகிற எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம். This is a verse which all of us who desire healing like it. ஏனென்றால் ஜனங்களுக்குள் இன்றைக்கு ஆரோக்கியம் இல்லை. Because today health is not among people. நல்ல ஒரு சௌக்கியம் சுகம் ஜனங்களுக்குள் இல்லை. People do not have good health and strength. வேதம் சரீர சுகத்தை மாத்திரம் முக்கியப்படுத்துவதல்ல, எல்லா பகுதியிலும் நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது. Word of God doesn't emphasize about the physical strength, but it wants you to prosper in all things. அதனால தான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். That is why John says, Beloved, I desire that you may prosper in all things, even as thy soul prospereth. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஜனங்கள் ஆரோக்கியத்துக்காக தவித்து காத்திருந்த காலங்கள் இருந்தது. There were times in which in both in the Old Testament and New Testament people yearned for healing. அன்றைக்கு ஜனங்களுக்கு காத்திருக்கும் பொழுது, ஆரோக்கியத்துக்காக காத்திருக்கும் பொழுது ஆபத்து வந்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. During those days when they awaited for healing or health, only dangers came in. எரேமியா 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Turning to book of Jeremiah chapter 8. 8:15 பார்க்கும் பொழுது, Chapter 8 and verse 15. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. We looked for peace, but no good came, and for a time of health, and behold trouble. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ எங்களுக்கு ஆபத்து தான் வந்திருக்கிறது. We looked for a time of health, but behold trouble. இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவை ஆரோக்கியம். Today people need health. ஒரு ஆரோக்கியத்திற்காக நாம் உணவை மாற்றுகிறோம். We change our diet for health. இடத்தை மாற்றுகிறோம். We change the place. சூழ்நிலைகளை மாற்றிக் கொள்கிறோம். Even the situations. ஈவன் பழக்க வழக்கங்களை கூட நாம் மாற்றிக் கொள்கிறோம். Even the habitual nature. இப்படி பல காரியங்களை நாம் மாற்றினாலும் நமக்கு ஆரோக்கியம் வந்தபாடு இல்லை. And even though we try to find a change in it, we have no health. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஆரோக்கியம் கிடைத்து விடுகிறது. But some receive this health. இடம் மாற்றின உடனே கிடைக்கிறது. When they change the place, they receive சில it. பழக்க வழக்கங்களை மாற்றின உடனே கிடைக்கிறது. When they change their habit, they receive சில it. உணவு தன்மைகளை மாற்றின உடனே கிடைக்கிறது. When they change their food diet, they receive it. ஒரு சிலருக்கு அது கிடைக்கிறது, ஆனால் ஒரு சிலருக்கு அது கிடைக்கிறது இல்லை. Some get it while some do not. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஏன் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்கிறதுக்கும் சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. But there are certain reasons pointed out according to the Bible scriptures as to why we do not have health. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் Book of Isaiah the prophet. 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Chapter 6 we see. 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, Verse 11. நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க அவர்கள் தங்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கிக் கொள்கிறார்கள். Verse 10. They make their heart fat that I may not heal them. அவர்கள் தங்கள் காதுகளை மந்தப்படுத்திக் கொள்கிறார்கள். And they make their ears heavy. அவர்கள் தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். Shut their eyes. ஆண்டவர் உங்களை குணப்படுத்தாமலும்
உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நமக்குள்ளே நடைபெறுகிற தடையான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Lest the Lord may heal us and give us grant us a good healing, there are certain hindrances. நாம் பல இடங்களுக்கு நாம் ஆரோக்கியத்துக்காக மருத்துவர்களை தேடுகிறோம். We resort after doctors for healing. சிலர் அந்த மருத்துவ ஆலோசனைகளை அப்படியே கைக்கொள்கிறார்கள். Some observe the doctor's counsel. ஆனால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. While some others do not accept it. அவங்க உணவுல சில காரியங்கள் சொன்னால் ஆனால் அதை பழக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. When they are asked to change their diet, they are unable to do it. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களில் எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது? Beloved, how many of you need health this என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். But unto you that fear my name shall the Son of Righteousness arise. இது ஆண்டவருடைய ஒரு நாமம். This is the name of God. நீதியின் சூரியன் என்பது தெய்வத்தினுடைய ஒரு நாமம். Son of Righteousness is a God's name. எங்கே சூரியன் உதிக்கிறதோ அங்கே ஆரோக்கியம் உண்டாகிறது. Where the sun arises, they can be healed. அதனாலதான் மற்ற மார்க்கத்தார் சூரிய நமஸ்காரத்துக்கு போகிறார்கள். That is why other people go for sun worship. சூரியனையே அவங்க கடவுளாக நம்பி விடுகிறார்கள். They believe sun is their God. அவங்க சூரிய குளியல் எடுக்கிறார்கள். And they have a sun bath. அதுல சூரியனுடைய அந்த வெளிச்சம் அந்த கதிர்கள் உள்ள வரணும்னு அப்படியே சூரிய வெளிச்சத்துல கிடக்குறான். That is, they bathe themselves with the sunlight or the rays. பைபிளும் சொல்லுகிறது சூரியனை காண்பது கண்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறது. Bible says if you look at the sun, it is good for your eyes. ஒரு தேவனுடைய பிள்ளை சூரியனை பார்த்தா அவனுக்கு அதில இருந்து வருகிற அந்த ரேஸ்ல ஒரு விடுதலை இருக்கு அப்படினு பைபிள் சொல்லுகிறது. The Bible says if a child of God looks at the sun, he will have a healing in his eyes through the rays. ஆனா நீதியின் சூரியனுக்குள்ளே பலவிதமான ஆரோக்கிய சக்தி இருக்கிறது. But under the sun of righteousness, various healing powers are there. இந்த நீதியின் சூரியனுடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். There shall be health under the wings of the sun of நீங்கள் righteousness. கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். Ye shall grow up as the calves of the ஒருவேளை stall. உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். You may have health, but not for your children. ஒருவேளை உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம ஆரோக்கியம் இருக்கும், உங்களுடைய சந்ததிகள்ல யாருக்காவது இல்லாட்ட உங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய வீடுல பலரும் வியாதியில படுத்திருக்கலாம். You may have health, but your family members or someone in your generation may be in a sick bed. இன்னைக்கு புது வியாதிகள் மனிதனை சந்திக்கிறது. Today new diseases are creeping up. ஆனா பைபிள்ல எல்லாமே இருக்கு. But everything is already in the எதனால Bible. இவைகள் எல்லாம் வருதுன்னு சொல்லி உபாகமத்துல ரொம்ப தெளிவான சப்ஜெக்ட் In சொல்லப்பட்டிருக்கிறது. the Deuteronomy, very clearly it is said about the subject of sicknesses. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்தில் இந்த நாட்களிலே தன்னை ஆரோக்கியத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். A child of God need to properly grow towards health. தாவீது தனக்கு ஆரோக்கியம் இல்லை என்று ஒரு இடத்துல அறிக்கை எடுக்கிறான். David in one place says, I have no healing in me. தனக்கு சௌக்கியம் இல்லை என்று அவன் அறிக்கை எடுக்கிறான். He says, I have no healing. அவன் அபிஷேகம் பெற்றவன், He is anointed. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், A man after God's heart. கர்த்தர் அவனை ராஜாவாக வைத்திருந்தார். God made him a king. ஆனால் அவனுடைய துணிகரங்கள் நிமித்தமாக ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளாகிறான். But because of his presumptuousness, he came under the God's wrath. 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது Psalm 38 verses 7 and 9 we read. 3ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் பார்க்கும் பொழுது Verses 3 and 7. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. There is no soundness in my flesh because of thine anger, neither is there any rest in my bones because of my sin, for my loins are filled with a loathsome disease, and there is no soundness in my flesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒரு வல்லமையான ஒரு மனிதன் சொல்லுகிறான், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லுகிறான். A powerful man says, there is no rest in my bones because of my sin, no soundness in my flesh. காரணம் அவனுடைய ஜீவியத்தில் வந்த பல தோல்விகள். Reason being various failures in his life. பிரியமானவர்களே, ஆரோக்கியத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். Beloved, we are awaiting for soundness. ஒரு சிலர்லாம் 8 வருடம் காத்திருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. Some people they say they are waiting for 8 years. 12 வருஷம் காத்திருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. And the Bible says some people waited for 12 years. 18 வருஷம் காத்திருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. Some others for 18 years. 38 வருஷம் காத்திருந்ததாக பைபிள் சொல்லுகிறது. And others for 38 years. இப்படி பல வருடங்களாக ஆரோக்கியத்திற்காக, சுகத்திற்காக, சௌக்கியத்திற்காக ஜனங்கள் காத்திருக்கிற ஒரு காலம். Yes, this is the time when people are awaiting for soundness in health. இப்படி பல விதங்களிலே ஜனங்கள் ஆரோக்கியத்துக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் ஜனத்தின் ஆரோக்கியத்துக்காக என்ன பண்ணுகிறார்? When people are awaiting for soundness and healing and health, what is the Lord doing for his people? அந்த நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்க வேண்டும். Son of righteousness should arise on you. அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுதுதான் உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். When he arises, you will have healing.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த சூரியன் உதிக்காமல் இருக்கிறபடினால் அவர்கள் அந்த வியாதியின் பிடியில இல்லாவிட்டால் பிசாசின் பிடியில இல்லாவிட்டால் அந்த பலவிதமான கட்டுகளுக்குள்ளே சிக்கியே கிடக்கிறார்கள். Today in the lives of many, because this sun of righteousness have not risen up, they are under the bands of sickness. அநேகர் ஆரோக்கியத்துக்காக தவித்து காத்து கிடந்த சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In the New Testament recorded are the incidents of people being vexed for healing. அநேகர் பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்டிருந்தார்கள். Many were bound by the bands of the devil. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்படி. Luke the Gospel chapter 6 and verse 18. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அசுத்த ஆவிகள் அந்த மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதித்திருந்தது. Yes, the unclean spirits have battered the health of that person. அந்த ஆவிகள் அந்த மனுஷனுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் செயல்பட்டது. Those spirits were against the health of that man. ஆனால் தேவன் இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது, But when Jesus came there, நீதியின் சூரியனாகிய இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது, Jesus the son of righteousness came. அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. All the people vexed by unclean spirits, they were healed, says the word of God. 38ஆம் சங்கீதத்தின்படி, According to Psalm 38, ஒரு மனிதனுடைய பாவத்தினால் அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. a man who has no soundness because of a sin. இப்பொழுது வாசித்த லூக்கா 6:18 According to Luke 6:18, பிசாசு ஒரு மனிதனுடைய சரீரத்திலே போராடும் பொழுது அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. when the devil, the unclean spirit strives against a man, he has no healing. இப்படி எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. Likewise, so many families are affected. ஒரு சிலருக்கு வியாதி வரும் பொழுது இந்த ஆரோக்கியம் அவர்களை விட்டு போய்விடுகிறது. Some, when they are sick, the soundness goes away. மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எவிருவின் மகள் இயேசு தொட்ட உடனே அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Turning to Mark 5:23, we see the daughter of Jairus, when Jesus prayed, immediately he was healed. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவன் ஒரு பெரிய ஜெப வீர தலைவன், ஜெப ஆலய தலைவன். He was a ruler of the synagogue. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய 12 வயது மகள் மரண வேதனையிலே அவள் தாக்கப்பட்டிருந்தாள். Such a man's daughter was bedridden to death. அது மரணத்துக்கு அவளை இழுத்து கொண்டிருந்தது. It was driving her away to அவன் death. சொல்றான், நீங்க வந்து கை வைங்க, ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். He said, just lay your hands on her, she shall live. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்துல நீங்கள் எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் சரி, Whatever be the state you are coming, ஒருவேளை பாவத்தினால் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், maybe no soundness because of sin, தேவனுடைய கோபத்தினால் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், maybe no soundness because of God's ஏதோ ஒரு wrath, அசுத்தாவின் போராட்டத்தினால உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், no health because of unclean spirits, ஏதோ ஒரு செய்வனை தாக்குதலினால உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், no health because of witchcraft, ஏதாவது சரீர பலவீனங்கள் வியாதியை உங்களுக்கு கொண்டு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் ஆக்கி இருக்கலாம், or because of some sickness and weakness you are fallen ill. மரணத்தோடு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரோ யாரோ போராடி கொண்டிருக்கலாம். Someone in your family is striving with death. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய சூரியனின் வல்லமை, நீதியின் சூரியனாக உன்மேல் அவர் உதிக்க விரும்புகிறார். But right today the Lord wants to arise upon you as a son of righteousness. நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். Son of righteousness shall rise up and there shall be healing in his wings. எவைகளில் நமக்கு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது? In what all do we need health? ஒரு சிலருக்கு சரீரத்துல கை வலி போயிடும், ஆனா கால் வலி இருக்கும். For some they will have the pain in their legs but not in their hands. அப்படிதானே? Is it not? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது போயிடுச்சு இது வந்துருச்சுமாங்க. Some will say that ache is gone but this is coming. ஏதாவது ஒரு வியாதிக்கு போய் இவங்க மருந்து எடுக்க அது பக்க விளைவாக இன்னொன்னு புதுசா ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போய்டும். They resort for medicine for one particular sickness and they come in with a new sickness. இன்னைக்கு अनेகர் தங்களை எப்படியாவது ஆரோக்கியத்துக்கு அழகுக்கு கொண்டு வந்தறணும்னு என்னெல்லாமோ பண்றாங்க. Today many are doing many things for their health to come up. ஆனா அவங்களுக்கு ஒன்னு போய் ஒன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. But they, if one is gone, another is coming to their life. அவங்க ஏதாவது ஒரு வழியில ஒரு நிவாரணத்தை தான் தேடுறாங்களே தவிர நீதியின் சூரியனுடைய செட்டைக்குள்ள வரணும்னு அவங்க ஆசைப்படுறது இல்ல. Because they only seek for a solution and not to come under the wings of the Almighty. ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. But if the Son shall set you free, it's a true liberty. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் மெடிக்கல் செக்கப்புக்கு போனா நம்மள மாதிரி வியாதி உள்ளவன் உலகத்திலே இருக்க மாட்டான். If we go for a medical checkup, there will be no person in the world who is so sick as we are. நம்முடைய ஒரு சில விசுவாசிகள் மருந்தே எடுக்காமல், Some of our believers, they don't take medicine at all. வேற வழியே இல்லாம கடைசி நேரத்துல எங்கேயோ போய் சேர்ந்தா, Finally, with no other go, they go reach somewhere. அவங்க செக்கப் பண்ணிட்டு இவ்வளவு வியாதி வச்சிட்டு நீ எப்படியா லாந்திட்டு இருக்கறேன்னு கேக்குறான். They will check them up and say, how come you with so much sickness? அந்த கிருபை தான் ஆபரேட் இவ்வளவு நாள் பண்ணிச்சுன்னு அவருக்கு தெரியாது. But they do not know about the operation of the grace ஆனா of God. நம்ம ஆளு அத கேட்ட உடனே அப்ப நான் எப்பமோ செத்துக்கணுமா அப்படினு நினைக்கிறான். But our people, they soon think
thinking, I should have died then itself. ஆண்டவருடைய கிருபை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணும். But the grace of God can prevail over all things. இன்னைக்கு ஆரோக்கியம் என்பது சர்வாங்க சுகத்தை காண்பிக்கிறது. Today health shows perfect soundness. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Acts 3:16. அங்கே ஒரு வசனம் வார்த்தை சொல்லப்படுகிறது. There's a word mentioned there. 40 வருடமாக பிறந்ததிலிருந்து சப்பானியா கிடந்த ஒரு மனிதனை அங்கே எது சுகமாக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The man who was born lame, it is said what healed him. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. And his name, through faith in his name, hath made this man strong, whom he see and know. Yeah, the faith which is by him hath given him this perfect soundness in the presence of you all. முழு சர்வாங்க சுகத்தை ஆண்டவருடைய நாமம் அவருடைய விசுவாசம் கொடுக்கிறது. The name of God and the faith in his name gives a perfect soundness. இயேசுவின் நாமத்தில் உள்ள சுகம் என்பது கைவலிக்கு கைவலி மட்டுமல்ல, கால்வலியை வச்சுக்கிட்டு ஒன்ன சுகமாக்குறது இல்ல, சர்வ அங்க சுகம். Healing in the name of Jesus is not in a particular member, but it is a perfect soundness. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமானது. That is very essential for a child of God. அதுக்கு தான் பேர் ஆரோக்கியம். That is called a health. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் உனக்கு சர்வாங்க சுகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். God wants to give you perfect soundness right from the crown of your head till the sole of your feet. இன்னைக்கு अनेகருக்கு இந்த ஆரோக்கியம் இல்லாத தன்மையினால अनेகர் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சறாங்க. Today many do not have health, therefore they are found in a vacuum in their life. ஒரு சிலருக்கு சுகமே கிடைக்கலன்னு உடனே விசுவாசத்தை விட்டுறாங்க. And they leave their faith because they are not healed. ஜெபம் பண்றதை விட்டுறாங்க. They leave their prayer life. கூட்டத்துக்கு வர்றதை விட்டுறாங்க. They leave their attending the meetings. ஒரு பையனுக்கு தான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. One son, one boy did not get the mark he expected. உடனே அவன் கோயிலுக்கு வரதை நிறுத்திடுறான். Soon he stopped coming to the church. இதுக்கும் என்ன சம்பந்தம்? What is the relation between this and that? கர்த்தர்ட்ட நீ போராடி ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கணும். Strive with the Lord and you shall have received the blessing. நாம் எதையோ கொண்டு வந்து இணைக்க கூடாது. We should not relate something or the other with other. முதலாவது நமக்கு இந்த நாட்களிலே எதில் ஆரோக்கியம் தேவை? First of all, in what do we need soundness today? எவைகளில் எல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷன் ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்கணும்? In what all should a man of God be healthy or இதை sound? குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். I want to place a few verses about இதை this. நீங்க பயிற்சி வைக்கும் பொழுது உங்களுக்கு சர்வாங்க சுகம் கிடைச்சிரும், சர்வாங்க பரிசுத்தமும் கிடைச்சிரும். When you practice this, you will receive a perfect soundness and perfect holiness in your life. உங்களுக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் இன்னைக்கு அந்த செட்டையின் கீழ் சூரியனுடைய செட்டைக்குள் நீதியின் சூரியனுடைய செட்டைக்குள் நீங்கள் வர வேண்டும். Whatever be your weakness right today, come under the healing, under the wings of the Son of Righteousness. முதலாவது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் அவனுடைய உணவு மூலமாக கர்த்தர் தருகிறார். First of all, through a man's food, God gives health to a man. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். That is why word of God says, I will bless thy bread and thy water and take sickness away from thee. ஏனென்றால் இப்ப இருக்கிற தண்ணியோ இப்ப இருக்கிறதான உணவு வகைகளோ எல்லாமே நச்சுத்தன்மைகளும் இல்லாவிட்டால் பல வல்லமைகள் கலந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Because all of us well know that today's water and today's food, everything is adulterated. முந்தில நம்ம கிணத்து தண்ணி எடுத்து அழகா குடிச்சிட்டு போயிருவோம், ஆத்து தண்ணி எடுத்து அழகா ஒரு லேசா தட்டி விட்டுட்டு அழகா குடிச்சிட்டு போயிருவோம். இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த காஸ்ட்லியான பாட்டில் தண்ணி தான் நம்ம குடிச்சாதான் நமக்கு சுகமே வருது. In the earlier days, they would drink the water in the river, they would drink the well water very easily, but today, only if we drink the mineral water, we are at health. முந்தைய காலத்துல தண்ணீரை கழிக்க கூடாது, தாயை கழிச்சிட்டா கூட நீ எதை கழிக்க கூடாது, தண்ணியை கழிக்க கூடாதுன்னு தமிழ்ல சொல்லுவான். தாயை கூட நீ வேண்டான்னு சொல்லிடலாம், ஆனா தண்ணியை வேண்டான்னு சொன்னீங்கன்னா செத்து போயிடுவ. Earlier days, they used to say, you can refuse your mother, but not the water. ஏனடா நீர் தான் வாழ்வின் ஆதாரம். Because that is, the water is the basic of life. ஆனா இன்னைக்கு உள்ள நிலவரம் என்ன? But today, what is the state? நமக்கு இன்னைக்கு எல்லாரும் தண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? Today, have you all brought the water? வரும்போது சூடு பண்ணி கொண்டு வர்றவங்க இருக்காங்க. There are people who bring hot water. மினரல் வாட்டர்லயே சூடு பண்ணாதான் அவனுக்கு சுகம் உண்டாகும். And some others will bring hot mineral water. இல்ல அந்த கம்பெனி தண்ணி தான் வாங்கிட்டு வரணும். Some others, they have the company water. இப்படி எல்லாருக்குமே இப்போ தண்ணீர் மிகவும் முக்கியமானது. Likewise, water is something very essential for everyone. அதுபோல உணவு வகைகளும் எல்லாருக்கும் இப்போ இன்றியமையாததாக மாறிவிட்டது. Likewise, even the food habits are also something very essential. ஒரு வீட்ல 5 பேர் இருந்தா 5 சமையலும் கூட நடக்குது. If there are 5 people at home, there are 5 kinds of cooking also. ஏன்னா ஒரு ஆளுக்கு உப்பு ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு உரைப்பு ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு புளிப்பு ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு ஸ்வீட் ஒத்துக்காது. இப்போ என்ன செய்யறது?
ஒரு விஷயம் மாத்தி 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 ஒண்ணா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். Because everyone would cook according to their taste, because some would be habituated to salt, sour or bitter taste. ஆனா எவனோ ஒருத்தன் அழகா கண்டுபிடிச்சிட்டான் ஃப்ரிட்ஜ், அதனால ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கலாம். But somebody have beautifully invented the refrigerator, therefore they can keep it in. இன்னைக்கு ஒன்னு செஞ்சு வச்சுட்டா அது வாட்டுக்கு 4 நாள் அது அவருக்கு உள்ளது. If they cook it today, they can keep it for 4 days. ஏன்? Why? ஆரோக்கியம் இல்ல. Because no health. பைபிள் சொல்லுகிறது உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். Word of God says, I will bless thy bread and thy water. ஏதாவது ஒரு சாப்பாடை உனக்கு முன்னால வச்சா ஜெபிச்சிட்டு சாப்பிடு. If some meal is kept before you, pray and eat. படால்னு பிளேட்டுக்குள்ள போய்டாத. Don't suddenly go and eat. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணு. Just wait for a minute's prayer. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னபடி இந்த ஆகாரத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். Lord, as you said, I will bless thy bread and water and remove sickness away from thee. Bless this for me. பைபிள் அப்படி சொல்லுது, ஸ்தோத்திரத்தோடு புசிக்கிற எதுவும் உன்னை ஒண்ணும் பண்ணாது. Word of God says, anything that you eat with thanksgiving will not affect you. அடுத்து சாப்பாடோ ஏதாவது உங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நீ போயிட்ட வச்சிட்டான்னு வச்சிட்டா, Nextly, when you go to a friend's house and they keep something to eat, நீ பாட்டுக்கு சாப்பிடு, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. you can pray and eat. ஒரு கடைக்கு போனியா, நீ வாங்குனியா, ஜெபம் பண்ணி சாப்பிடு. If you go to a shop, pray and eat. பட் நீ ஒரு இந்து வீட்டுக்கு போயிருக்கிற, ஒரு அந்நிய மார்க்கத்தானுடைய வீட்டுக்கு போயிருக்கிற, அங்க உனக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்துதல், இது விக்கிரகத்துக்கு செஞ்சிருப்பாங்களோன்னு சொன்னா நீ அங்க சாப்பிடாத. And if you go to a stranger's house, a man of another religion, and you feel that it is laid to the idols, then you don't eat. வாழ்க்கையில எப்படி வாழணும், சாப்பிடணும், எப்படி இருக்கணும் எல்லாம் பைபிள் அழகா சொல்லித் தருது. The Bible very clearly and beautifully explains how we have to live. உனக்கு முன்னால சாப்பாடு வச்சா, If food is kept before you, நீ பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. pray, eat and pray with thanksgiving and eat. டவுட் வந்துருச்சா சாப்பிடாத. If you doubt, then don't eat. கடையில ஒன்னு விக்கிறானா அதை வாங்கி நீ பேசாம யோசிக்காம சாப்பிடு. Something is sold in the shops, then you can eat. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. கடையில் விக்கிற எதையும் நீ வாங்கி சாப்பிடலாம். Anything that is sold in shops, you can eat. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 Corinthians chapter 10, 25. verse 25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. கடையில விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். Eat anything that is sold in shops. வாங்கி நீ சாப்பிடறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. That is not a mistake that you go and eat. 27ஆம் வசனம். Verse 27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். அவ்வளவுதான். நீ ஒரு வீட்டுக்கு போயிட்ட, ஒரு அவிசுவாசி கூப்பிட்டானா போனேன்னா ஒழுங்கா சாப்பாடு கொடுத்தானா சாப்பிடு. இது எங்கே செய்தது, எப்படி செய்தது, விக்கிறது அப்படின்னு நீ கேட்டுட்டீன்னா அதுக்கு பிறகு அவன் ஒன்னு சொல்லுவான், நீ சாப்பிடாம வந்துடுறது. அதுக்கு பிறகு நீ சாப்பிடலன்னா உனக்கு அங்க மரியாதையும் கிடையாது. If you go to an unbeliever's house and if you can eat well, then you do it. Or else if you doubt saying if it is offered to idols, then don't better eat. உனக்கு முன்னால வைக்கிறத ஸ்தோத்திரத்தோட அனுபவி. And eat that which is placed before you with thanksgiving. 30ஆம் வசனத்துல நீங்க அதை பாத்தீங்கன்னா, Verse 39 we see, ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால். If you eat it with thanksgiving, நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீ பாடி சாப்பிட்டுட்டே இரு. you can eat just saying thanks Lord to the இருந்தா Lord. அங்க நீ சாப்பிட வேண்டாம். But if you have doubt, then don't eat it. உனக்கு விரோதமா ஒருத்த மந்திரமே வச்சிட்டான்னு வச்சுக்கங்க. Supposing a man has placed a witchcraft against you. இப்ப நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பேருக்கு டவுட் வயித்துக்குள்ள இருக்குன்னு. And many of our people, they doubt if they do so. யாருக்காவது இங்க வயித்துக்குள்ள ஏதாவது இருக்கா? Have anyone in your stomach like that? மனைவி மாற்ற கேட்டதான் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரருக்கு இருக்குமாங்க. No, the wives will say whether the husbands have it. தாய் தகப்பனு கேட்டாதான் தெரியும் பிள்ளைக்குள்ள எவனா வச்சிட்டான்னு சொல்லுவாங்க. Parents will say that the children has it. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ எதை சாப்பிட்டாலும் ஜெபிச்சு சாப்பிடு. அதுல இருக்கிற சாபம், அதுல இருக்கிற மந்திரவாதம், அதுல இருக்கிற சபிக்கப்பட்ட சக்தி அழிஞ்சிடும். That's why I say unto you, anything that you eat with thanksgiving, then the power of witchcraft or any other spirit will not attack you. அப்படி விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சகோதரி சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து டிஃபன் டைத்துக்கு வெளியே வர்றாங்க. A sister, at the time of her breakfast, she came out from a software company. அங்க சாண்ட்விச் வித்தாங்க, வாங்கி சாப்பிட்டாங்க. She ate a sandwich there. வாங்கி சாப்பிடும்போது When she was eating, கர்த்தர் சொன்னார், அதை பிச்சு பாருங்க. the Lord said, open it and see. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா நின்னு சாப்பிடுறாங்க. All the friends together, they were eating. என்னடா திடீர்னு பிக்க சொல்றாருன்னு பிச்சிடுச்சு. And she then tore it open. பிச்சா இவ்வளவு சைஸுக்கு ஒரு சூடம் உள்ள இருந்துச்சு. And there was a kind of
camphor within it. எப்படி அங்க கரெக்டா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் உள்ள. And they had set it within that sandwich. கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரு. The Lord will speak to you. பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு வீட்ல போய் ஜூஸ் குடிக்க ஒரு வீட்டுக்கு போனாரு. Pastor Aruldas went to a house to அந்த சிஸ்டர் ரொம்ப வற்புறுத்தி ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. That sister insisted him to drink. இவர் வேண்டவே வேண்டான்னாரு. But he refused. கடைசில அவங்களுடைய வற்புறுத்தல்னால குடிக்க எடுத்துட்டாரு டம்ளர். Finally, because of her compulsion, he took the glass. ஆவியானவர் சொன்னாரு குடிக்காத. Spirit of God said, don't drink. ஆனா இப்ப அவங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க. But she was compelling him. வேற வழி இல்லாம அவர் எடுத்து குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுத்துட்டாரு. No other goer, and then he took the glass.